சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு வழக்கில் புது தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தன்னார்வலர் ஒருவர்தான் அவரை பேச அழைத்ததாக புதிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. மகாவிஷ்ணுவின் போலீஸ் காவல் இன்றுடன் நிறைவடையுள்ள நிலையில் மாலை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார் என்ற புதிய தகவலை பார்க்கின்றோம். அசோக் நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சொற்பொழிவின் போது மாற்றுத்திறனாளிகளை அவதூறாக பேசிய விவகாரம் தொடர்பாக மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை பள்ளிகளுக்கு மகாவிஷ்ணுவை நேரில் அழைத்துச் சென்றும் விசாரணை நடைபெற இருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். சுப்பிரமணியன், இந்த மகாவிஷ்ணு வழங்கக்கூடிய புதிய தகவல்கள், அப்டேட் என்ன? மகாவிஷ்ணுவை 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து சைதாப்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த போலீஸ் காவல் இன்றுடன் நிறைவடைகிறது. ஏற்கனவே மகாவிஷ்ணுவை காவலில் எடுத்தவுடன் அவருடைய பரம்பொருள் பவுண்டேஷன் அறக்கட்டளை அலுவலகத்திற்கு திருப்பூரில் அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதற்கிடையில் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சைதாப்பேட்டை மற்றும் அசோக் நகர் ஆகிய 2 அரசு பள்ளிகளுக்கும் மகாவிஷ்ணுவை நேரில் அழைத்து சென்று போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். மற்றும் ஆசிரியர், தலைமை ஆசிரியரிடமும் விசாரணை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையில் தன்னார்வலராக இருக்கக்கூடிய காமாட்சி என்பவர் மூலமாதான் மகாவிஷ்ணு அந்த பள்ளிக்கு அறிமுகம் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் காமாட்சி என்பவரிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையில் குறிப்பாக பல மாணவர்களுக்கு உணவு போன்ற பல்வேறு உதவிகள் செய்திருப்பதாகவும் நல்லெண்ணத்தில் தான் மகாவிஷ்ணு அழைத்ததாகவும் காமாட்சி போலீசிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். மேலும் மகாவிஷ்ணுவுடைய அனைத்து வங்கி கணக்குகளும் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 10 லட்சம் வரை பணம் இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பணம் வந்த முறைகள் குறித்தும் விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் அவருடைய வெளிநாட்டு பண பரிவர்த்தனை தொடர்பாக ஒரு விசாரணை என்பது தனிப்பட்ட முறையில் போலீசார் விசாரணை என்பது நடத்தியிருக்கிறார்கள். அது சில ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக ஏற்கனவே போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பான ஆய்வு பணி என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இன்று மாலை 4 மணியுடன் மகாவிஷ்ணுடைய போலீஸ் காவல் நிறைவடைகிறது. அதன் அடிப்படையில் அவரை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்த போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் அவர் அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தையும் அறிக்கையாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த பணியும் நடந்து வருவதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி.